இந்த அப்ளிகேஷனை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி for the first time in the VIT history engineering entrance exam 2026 வருஷத்துக்கு ரொம்ப 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 டிஃபிகல்ட்டா இருக்க போகுது. அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கறதையும் சொல்றேன். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியால VIT for the first time ஒரு சேஞ்ச கொண்டு வந்திருக்காங்க. மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில மட்டும் 60% இருந்துட்டா ஃபர்ஸ்ட் டைம் VIT சேனல்ல பயோடெக்னாலஜி கோர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. குவாண்டம் கம்ப்யூட்டிங் கோர்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. குவாண்டம் கம்ப்யூட்டிங் தான் ஃபியூச்சர்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ VITல என்னென்ன புது கோர்ஸ் வந்திருக்குங்கிறத இந்த ஸ்லைட்ல பார்க்கலாம். அப்ராட் எஜுகேஷன் ப்ரொமோட் பண்ற மாதிரி இந்தியாவில் 2 வருஷம், அப்ராட் ஆஸ்திரேலியாவில் 2 வருஷம் படிக்கிற மாதிரி CSE சைபர் செக்யூரிட்டி கோர்ஸில் பயங்கரமான பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டை 2025 வருஷம் VITல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதுக்காகவே அனைத்து 12th படிக்கிற மாணவர்களும் இன்ஜினியரிங் எய்ம் பண்ற மாணவர்களும் VITக்கு அப்ளை பண்ணுங்க. 1 கோடி ரூபாய் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் கொடுத்த விஷயம் பெருசு கிடையாது. ஆனால் கிட்டத்தட்ட 567 மாணவர்கள் 20 லட்சம் ரூபாய்க்கு மேல பிளேஸ்மெண்ட். சூப்பர் ட்ரீம் ஆஃபர்ஸ்ங்கிறது ஒரு 500 வரலாம், 600 வரலாம். ஆனா 3000 மாணவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல சேலரி பேக்கேஜ் இருக்கக்கூடிய vit.ac.in VIT 2026 கொடுத்திருக்காங்க. இதுல உள்ள வந்தவனே நீங்க அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் யூ ஆல். நான் உங்கள் Dineshprabhu, certified career guidance expert and analyst. VIT 2026 finally the wait is over. வெல்லூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லப்படுற இந்தியாவின் தலை சிறந்த பொறியியல் கல்லூரிகள் லிஸ்ட்ல வரக்கூடிய ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜுக்கான இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்ளிகேஷனை இப்போ அஃபிஷியலா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, நீங்க எல்லாருமே உங்க வீட்டில் இருந்தபடியே இந்த அப்ளிகேஷனை ஆன்லைன் மூலியமா போட முடியும். உங்களுக்கு மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் இந்த அப்ளிகேஷன்ல ஓப்பன்ல வைக்க போறதா சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் 2026 வருஷத்துக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமை நடத்த போறதா VIT சைட்ல இருந்து அஃபிஷியலா சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாத்துக்கும் வரக்கூடிய மிகப்பெரிய கேள்வி என்னன்னு பார்த்தோம்னா, இந்த இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்ளிகேஷனை எப்படி சார் ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க யாருமே அவசரப்பட வேணாம், பொறுமையா இருங்க. நமக்கு கிட்டத்தட்ட 5 to 6 மாசம் டைம் இருக்கு. நம்ம சேனல் சைட்ல இருந்து இன்னைக்கு ஈவினிங் நான் நாளைக்கு காலையில எப்படி நீங்க வீட்ல இருந்தபடியே ஃபில் பண்ணுங்கிற டெமோ அப்ளிகேஷன் ஃபில்லிங் வீடியோவை ரிலீஸ் பண்ண போறோம். ஸோ பொறுமையா அதை பார்த்து நீங்க 1 by 1 ஃபில் பண்ணிக்கலாம். மேற்கொண்டு அசிஸ்டன்ஸ் அண்ட் கெரியர் கைடன்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்க, இந்த VITயோட சிலபஸ் என்ன, இதுக்கு எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 15 to 20 என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய 30 to 40 இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பத்தின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? நம்மளோட வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் ஆயிக்கோங்க. லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த அப்ளிகேஷனை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி for the first time in the VIT history இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 2026 வருஷத்துக்கு ரொம்ப 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 டிஃபிகல்ட்டா இருக்க போகுது. அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறதையும் சொல்றேன். பிகாஸ் லாஸ்ட் இயர் நிறைய மாணவர்கள் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணாங்க. நிறைய பேருக்கு நல்ல நல்ல ரேங்கிங்லேயே சீட் கிடைச்சிருச்சு. 75,000 ரேங்க் வாங்கின மாணவனுக்கு ஒரு சில டைம் சீட் கிடைக்காம போயிருக்கு லாஸ்ட் இயர். அந்த விஷயத்தை மாத்தணுங்கிறதுனால எக்ஸாமை டிஃபிகல்ட் பண்ணியிருக்காங்க. மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஆப்டிடியூட் இங்கிலீஷ் அப்படிங்கிறது மட்டும்தான் சிலபஸ். ஆனா இந்த டைம் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய புது புது கோர்சஸை VIT சைட்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தென் உங்களோட எலிஜிபிலிட்டி மார்க் இருக்கு இல்லைங்களா, மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி போர்டு எக்ஸாம்ஸ்ல நீங்க என்ன மார்க் எடுத்திருந்தா எலிஜிபிலிட்டிங்கிற மாதிரி இது நாள் வரைக்கும் இருந்ததோ அதுலயும் நிறைய சேஞ்சஸை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த வீடியோல இந்த சேஞ்சஸ் நியூவா வந்த அப்டேட்ஸை பத்தி பார்க்க போறோம். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு. ரெண்டாவது, எந்த வெப்சைட்ல போய் அப்ளை பண்ணணும்னு பார்க்க போறோம். இதுக்கான டேட்ஸ், எப்போ வந்து அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகும், எப்போ எக்ஸாம் ஆரம்பிக்கும், எப்போ ஹால் டிக்கெட் கொடுப்பாங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற பத்தி பார்க்க போறோம். நாலாவது, எக்ஸாம் பேட்டர்ன், எத்தனை மார்க்குக்கு வைக்க போறாங்க, எத்தனை கொஸ்டின்ஸ், எவ்வளவு மணி நேரம் எழுதுற மாதிரி இருக்குன்னு பார்க்க போறோம். அண்ட் தென் ஃபைனலி இந்த இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஸோ VIT EEE ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூட் இன் இந்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இதுல த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் அப்படிங்கிறது நெகட்டிவ் மார்க்கிங். அதாவது இது நாள் வரைக்கும் VITல 120 கொஸ்டின்ஸ்க்கு எக்ஸாம் வச்சாங்க. அதுல ஏதாவது ஒன்று நீங்க தப்பா எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மைனஸ் மார்க் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ 120ல நான் 40 கொஸ்டின்ஸ் கரெக்டாக எழுதிட்டேன், மீதி 80 கொஸ்டின்ஸ் தப்பா எழுதிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் 40 மார்க் அப்படிங்கிற மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் இனிமேல் நீங்க தப்பா எழுதின ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்குமே -1 மார்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நீங்க ஒருவேளை 120 கொஸ்டின்ஸ்ல 40 கரெக்டாக எழுதி 80 தப்பா எழுதினீங்கன்னா உங்க மார்க் -40ங்க. ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் ஸ்கீமை ஃபர்ஸ்ட் டைம் இன் VIT கொண்டு வந்திருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் VITல மார்க் வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. இந்த வருஷம் VIT EEE என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரொம்ப கஷ்டமா இருக்க போது.
பிகாஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நெகட்டிவ் மார்க்கிங் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நல்லா படிக்கணும். இதனால் வரைக்கும் படிச்ச ப்ரிப்பரேஷனோட இன்னும் ஹெவியா நீங்க ப்ரிப்பரேஷன் போடணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியால VIT ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சேஞ்ச கொண்டு வந்திருக்காங்க. மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில மட்டும் 60% இருந்துட்டா பத்தாது. மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 3 ஆட் பண்ணி 3ஆல டிவைட் பண்ணா அதோட அக்ரிகேட் அப்படிங்கிறது 60%க்கு மேல இருந்தாதான் நீங்க இன்ஜினியரிங் படிக்க எலிஜிபிள். ஆனா இனிமேல் இந்த ஒரு கிரைட்டீரியா மட்டும் பத்தாது. உங்களோட மெயின் சப்ஜெக்டா இருக்கக்கூடிய மேத்தமெட்டிக்ஸ்ல மினிமம் நீங்க 50% வச்சிருக்கணும். சார் நான் மேக்ஸ்ல 49% வச்சிருக்கேன், ஆனா ஓவரால் அக்ரிகேட்ல எனக்கு 62% இருக்கு, இப்போ நான் எலிஜிபிளான்னு கேட்டீங்கன்னா நீங்க நாட் எலிஜிபிள். ஸோ 3 ஆட் பண்ணி 3ஆல டிவைட் பண்ணாலும் 60%க்கு மேல இருக்கணும். மேக்ஸோட மார்க்கும் 50க்கு மேல இருக்கணும். இது ரெண்டையுமே நீங்க ஃபுல்ஃபில் பண்ணாதான் நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணாலும் சரி கிளியர் பண்ணலனாலும் சரி நீங்க எலிஜிபிள் ஃபார் VIT. லாஸ்ட் இயர் ஒரு ஸ்டூடெண்ட்டுங்க VIT என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல 10,000 ரேங்க் எடுத்துட்டாரு. சூப்பரான மார்க்குப்பா, சீட் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சீட்டும் கவுன்சிலிங் போட்டு கிடைச்சிருச்சு. காலேஜ்ல போய் அட்மிஷன் போடலான்னு போகும்போது 12th மார்க் எடுத்து பார்த்தாங்க, 60% வரல, 59% தான் வந்தது. அதனால அவர் கட்டின ஃபீஸ்லாம் திருப்பி கொடுத்து அனுப்பி விட்டாங்க. என்ட்ரன்ஸே கிளியர் பண்ணியிருந்தாலும் இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ போர்டு எக்ஸாம் மார்க்ஸை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி லாஸ்ட் இயர் இந்த மேக்ஸ் மார்க் எல்லாம் கண்டுக்கல. மேக்ஸ்ல 45, நான் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில 75 வச்சிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு இந்த 60% வந்துருச்சு, சீட் கொடுத்துட்டாங்க. ஆனா இனிமேல் மேக்ஸ்ல 50 மார்க்கு குறையாம பார்த்துக்கணும். இந்த மேஜர் அப்டேட்டா நான் அதை பார்க்குறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோவை எல்லா 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதான் உங்களுக்கான கொஸ்டின்ஸ். மேக்ஸ்ல 40 கொஸ்டின்ஸ், பிசிக்ஸ்ல 35. இது என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான கொஸ்டின்ஸ். இது 12th போர்ட் மார்க்ஸ்க்கான விஷயம். ஸோ MPCEA மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் இங்கிலீஷ் அண்ட் ஆப்டிடியூட் இந்த கிட்டத்தட்ட 5 சிலபஸை படிச்சு நீங்க எழுதுறீங்க, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்றீங்கன்னா நீங்க எல்லா கோர்சஸ்க்கும் போக முடியும். சரிங்களா? கம்ப்யூட்டர் சயின்ஸ், AI, சிவில், MEC, ஸோ ECE, ட்ரிபிள், இந்த மாதிரி எல்லா கோர்சஸ்க்கும் போக முடியும். அண்ட் தென் ஒருவேளை பயோடெக்னாலஜி தான் நான் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பயோடெக்னாலஜி சம்பந்தப்பட்ட கோர்சஸ் BTech பயோடெக்னாலஜி, CSE பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், ஸ்கில்ஸ் சயின்ஸ் டெக்னாலஜி, இந்த மாதிரி இருக்க பயோ சம்பந்தப்பட்ட கோர்சஸ்க்கு பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ் அண்ட் ஆப்டிடியூட், இதுல பயாலஜி மேஜர் சப்ஜெக்ட். ஸோ ஓவராலா உங்களோட 12th போர்ட்ஸ்ல நீங்க பயாலஜில 50 மார்க்குக்கு மேல வச்சிருந்தாதான் என்ட்ரன்ஸை கிளியர் பண்ணி சீட்டு வாங்குற மாதிரி போனாலும் இந்த மார்க் எலிஜிபிலிட்டி இருந்தாதான் சீட் கொடுப்பாங்க. சார் நான் என்ட்ரன்ஸை கிளியர் பண்ணிட்டேன் ஆனா எனக்கு இந்த மார்க் கம்மியா இருக்குன்னா சீட்டு தரவே மாட்டாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டா ஃபாலோ பண்ண கிரைட்டீரியா. ஸோ இதுல எத்தனை கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துரும். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை எப்படி சார் கிளியர் பண்றதுன்னு கேட்பீங்க. இதுக்காக பிரத்யேகமா DP கரியர் கனெக்ட்னு சொல்லிட்டு VIT EEE கிராஷ் கோர்ஸ் நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் 13,999, 18,000 இதோட ஃபீஸுங்க. ஆனா இப்போ இயர்லி பிட் ஆஃபரா ஃபார் த ஃபர்ஸ்ட் 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 13,999, 14,000 ஃபீஸ்க்கு கொடுக்குறோம். 90% சக்சஸ் ரேஷியோவோட லாஸ்ட் இயர் 450 குழந்தைங்க நம்ம கோச்சிங்ல படிச்சாங்க. அதுல கிட்டத்தட்ட 400 மாணவர்கள் VIT என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணி VIT சென்னை, VIT வெல்லூர், VIT போபால் அண்ட் VIT அமராவதி 4 கேம்பஸ்ல இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காங்க. நிறைய மாணவர்கள் இது கிளியர் பண்ணியிருந்தாலும் இதை விட பெரிய பெரிய கல்லூரி கிடைச்சனால அந்தந்த காலேஜ்ல மாறி படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிராஷ் கோர்ஸ் உங்களோட போர்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிப்போம். உங்களோட போர்ட்ஸை நாங்கள் பாதிக்காத வகையில் தான் ஆரம்பிப்போம். ரொம்ப எக்ஸ்பர்ட்டான ஃபேக்கல்டிஸ் வச்சு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிராஷ் கோர்ஸ்ல நீங்க இப்பவே என்ரோல் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் 4,000 மைனஸ் ஆகும். 18,000 இதோட ஃபீஸுங்க. ஆனா இப்போ 13,999 கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம வெப்சைட்ல போய் இந்த கிராஷ் கோர்ஸ் பத்தின எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். இதோட ப்ரோச்சரோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட்ல போய் பாருங்க. அதுல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படிங்க நான் சொல்லிடுறேன். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிறது 3 இயர்ஸா நம்ம நடத்திட்டு இருக்கோம். இதுல படிச்சு CSE படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்டோட ஃபீட்பேக் வீடியோ ரிவ்யூவும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ யாரெல்லாம் VIT கிராஷ் கோர்ஸ்ல படிக்கணும், VIT என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணி VITல போய் அட்மிஷன் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க கட்டாயமா 100% நம்ம கோச்சிங் எடுத்துக்கலாம். உங்களுக்கான சக்சஸ் ரேஷியோ அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லலாம். ஸோ Dineshprabhu கரியர் கனெக்ட் அப்படிங்கிற நம்மளோட கோச்சிங்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட்டான லிங்க். ஸோ இதுக்குள்ள போனவுடனே உங்களுக்கு வியூ கிராஷ் கோர்சஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்மளோட எல்லா டீட்டெயிலும் இதுல கொடுத்துருப்போம். இதுல பார்த்தோம்னா VIT யூனிவர்சிட்டிக்கான கிராஷ் கோர்ஸ், லைவ் இன்டராக்டிவ் கிளாஸஸ் பை IIT NIT அலுமினி ஃபேக்கல்டிஸ், கம்ப்ளீட் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அண்ட் ஆப்டிடியூடுக்கானது, 15 to 20 ஃபுல் போர்ஷன் மார்க் டெஸ்ட் இதுல உங்களுக்கு வந்துடும். இது மட்டும் இல்லாம ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்ம கொடுத்துருவோம். இதோட ஃபீஸ் அப்படிங்கிறது 18,000. ஆனா இப்போ 13,999 கொடுத்துட்டு இருக்கோம். லிமிடெட் ஆஃபர். தேவைப்படுறவங்க இமிடியட்டா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வெப்சைட்ல போய் டைரக்டாவே நீங்க கோச்சிங்ல என்ரோல் பண்ணிக்க முடியும்.
ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வியூ டீடைல்ஸ் அண்ட் என்ரோல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா அதை பற்றின எல்லா டீட்டெயிலும் வரும். 230 மணி நேரம் லைவ் கிளாஸஸ் உங்களுக்கு. உங்களோட போர்டு எக்ஸாம்ஸ் முடிச்ச உடனே ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், காலையில் 6 மணி டு 8 மணி மேக்ஸ் நடத்துவோம், 10 டு 12 பிசிக்ஸ் நடத்துவோம், 2 டு 4 கெமிஸ்ட்ரி நடத்துவோம், 6 டு 8 ஆப்டிடியூட் நடத்துவோம். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 4 சப்ஜெக்ட் 8 மணி நேரம் நடத்தி உங்களுக்கு கம்ப்ளீட்டா சப்ஜெக்டை கவர் பண்ணி 20 ஃபுல் போர்ஷன் மார்க் டெஸ்ட் கொடுத்து என்டையர்லி உங்களை ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். இந்த டைம் நீங்க கட்டாயம் கோச்சிங் எடுத்துக்கிறது நல்லதுங்க. ஏன்னா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு, இதில் நீங்க பாதிக்கப்படக்கூடாதுன்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை பத்தின இன்னும் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ விஐடியோட அடுத்த அப்டேட்டா பார்க்கப்படுறது விஐடியோட நியூ கோர்சஸ். கட்டாயமா விஐடில இந்த வருஷம் என்னென்ன கோர்சஸ் வந்திருக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும். நியூ கோர்சஸ் சொல்ல போனோம்னா for the first time VIT சேனல்ல பயோடெக்னாலஜி கோர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. குவாண்டம் கம்ப்யூட்டிங் கோர்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. குவாண்டம் கம்ப்யூட்டிங் தான் ஃபியூச்சர்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ விஐடில என்னென்ன புது கோர்ஸ் வந்திருக்குங்கிறத இந்த ஸ்லைட்ல பார்க்கலாம். ஸோ விஐடி வெள்ளூர்ல 22 கோர்சஸ் போன வருஷம் இருந்தது, நோ சேஞ்ச், அதே மாதிரி அப்படியே தான் இருக்கு வெள்ளூர் கேம்பஸ்ல. சென்னை கேம்பஸ்ல ப்ரீவியஸ்லி 17 கோர்சஸ் இப்போ 20 கோர்ஸா மாத்திருக்காங்க. 3 கோர்ஸ் விஐடி சென்னையில புதுசா வந்திருக்கு. என்னென்ன? பிடெக் பயோடெக்னாலஜி. பிடெக் பயோடெக்னாலஜி படிக்கணும்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஆப்டிடியூட் அண்ட் இங்கிலீஷ் அந்த பேப்பரை நீங்க சூஸ் பண்ணும். மேக்ஸ் இல்லாம இன்னொரு பேப்பர் இருக்கும், அந்த பேப்பரை சூஸ் பண்ணும். நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகி தெரியாம பயாலஜி பேப்பரை சூஸ் பண்ணிடுவாங்க. பயாலஜி பேப்பர் சூஸ் பண்ணீங்கன்னா பயோ சம்பந்தமா இருக்கக்கூடிய ஒரு 6 கோர்சஸ் மட்டும்தான் உங்களால படிக்க முடியும். சிஎஸ்சிலாம் படிக்க முடியாது, இசி படிக்க முடியாது. மேக்ஸ் இருக்கிறத சூஸ் பண்ணீங்கன்னா தான் மேஜரான கோர்சஸ் போக முடியும். சார் நான் பயோ ஸ்டூடெண்ட், நான் நீட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இங்கிலீஷ், ஆப்டிடியூட் அப்படிங்கிற சப்ஜெக்டை கிளிக் பண்ணி அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுங்க. மற்றவங்களாம் மேக்ஸோட இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுங்க. ஸோ பிடெக் பயோடெக்னாலஜி, சிஎஸ்சி, குவாண்டம் கம்ப்யூட்டிங் எல்லாத்தையும் தாண்டி ஃபர்ஸ்ட் டைம் இன் விஐடி அப்ராட் எஜுகேஷன் ப்ரொமோட் பண்ற மாதிரி இந்தியாவில் 2 வருஷம், அப்ராட் ஆஸ்திரேலியாவில் 2 வருஷம் படிக்கிற மாதிரி சிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி கோர்ஸையும் லான்ச் பண்ணிருக்காங்க. which is CSE சைபர் செக்யூரிட்டி dual degree 2 years in India 2 years in Australia டீக்கன் யூனிவர்சிட்டியில படிக்கிற மாதிரியான ஒரு ப்ரோக்ராமும் லான்ச் செய்யப்பட்டுள்ளது. ஸோ இந்த வருஷம் சென்னை அண்ட் வெள்ளூர்ல வரக்கூடிய புதிய 3 கோர்சஸ் பார்த்தோம்னா இது சென்னையில் இருக்கக்கூடிய கோர்சஸ் தான். ஸோ இதுக்கு அடுத்ததா விஐடியோட பிளேஸ்மெண்ட்ஸ், பயங்கரமான பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டை 2025 வருஷம் விஐடியில ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதுக்காகவே அனைத்து 12th படிக்கிற மாணவர்களும் இன்ஜினியரிங் எய்ம் பண்ற மாணவர்களும் விஐடிக்கு அப்ளை பண்ணுங்க. 1 கோடி ரூபாய் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் கொடுத்த விஷயம் பெருசு கிடையாது. ஆனால் கிட்டத்தட்ட 567 மாணவர்கள் 20 லட்சம் ரூபாய்க்கு மேல பிளேஸ்மெண்ட் வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு 20 லேக் சேலரி பேக்கேஜஸ் 2 டிஜிட்ல வாங்குறதே பெருசு. ஆனா 560 மாணவர்கள் 20 லட்சம் ரூபாய்க்கு மேல சேலரி பேக்கேஜ் வாங்க வைக்கிறது இந்த காலேஜோட பொட்டன்ஷியலான ஃபேக்கல்டிஸ் அண்ட் கரிக்குலம் இருக்கனால தான் நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ விஐடியோட பிளேஸ்மெண்ட்ஸ் இந்த ஸ்லைட்ல பார்த்தலாம். இது அபிஷியலா அவங்க கொடுத்தது. ஒட்டுமொத்தமா 14,576 ஆஃபர்ஸ் வாங்கியிருக்காங்க. விஐடி வெள்ளூர், சென்னை, அமராவதி, போபால் 4 கேம்பஸையும் உள்ளடக்கி 14,500 ஆஃபர்ஸ் வந்திருக்குன்னு சொல்லலாம். கம்பெனிஸ் பார்த்தோம்னா இன்னுமே இதில் தெளிவா பார்த்தலாம். விஐடியோட பிளேஸ்மெண்ட்ஸ் 1 crore ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜா இந்த வருஷமும் வாங்கியிருக்காங்க. 567 மாணவர்கள் 20 லட்சம் ரூபாய்க்கு மேல சேலரி பேக்கேஜ் வாங்கியிருக்காங்க. above 10 lakh சூப்பர் ட்ரீம் ஆஃபர்ஸ்ங்கிறது ஒரு 500 வரலாம், 600 வரலாம். ஆனா 3000 மாணவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல சேலரி பேக்கேஜ் இருக்கக்கூடிய ஆஃபர்ஸ் கிடைச்சிருக்கிறதா அபிஷியலா அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா 6 lakhsக்கு மேல ஆஃபர்ஸ் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரீம் ஆஃபர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதாவது ஒரு ஆண்டு வருமானம், இதெல்லாமே இயர்லி சேலரி பேக்கேஜஸ். ஸோ 6 lakhs மேல சேலரி பேக்கேஜஸ் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை 3874 ஆஃபர்ஸ் வந்திருக்கு. 7110 ரெகுலர் ஆஃபர்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். விச் மீன்ஸ் 4 லட்சம் 4.5 லட்சம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரெகுலர் ஆஃபர்ஸ் அப்படிங்கிறது 7000 மாணவர்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒட்டுமொத்தமா 1011 கம்பெனிஸ் விசிட் பண்ணிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் 11,500 ஸ்டூடெண்ட்ஸ் விஐடில படிச்சவங்க இன்னைக்கு வேலையோட வெளியே வந்திருக்காங்க. 2025 பேட்ச். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் விஐடிக்கு ஒவ்வொரு வருஷமும் 3 லட்சம் மாணவர்கள் அப்ளை பண்றாங்கன்னு. பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது சாதாரணமா இருக்கக்கூடிய கல்லூரிகள் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு 4 லட்சம் 5 லட்சம் வாங்குறது இன்னைக்கு இருக்கிற ஏஐ எராக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும்போது கிட்டத்தட்ட 560 மாணவர்களை 20 லட்சம் ரூபாய்க்கு மேல சேலரி பேக்கேஜ் வாங்க வச்சதுங்கிறது அந்த காலேஜோட பொட்டன்ஷியல்னால தான். ஸோ நீங்களும் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். VIT.VIT.ac.in VIT 2026 கொடுத்துருக்காங்க. இதுல உள்ள வந்தவொடனே நீங்க சைன் அப் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க சைன் அப் பண்ணிட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டூடெண்டோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்பப்ப நடக்க போகுது அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்தோம்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சைன்இன் பண்ணணும், அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணணும், பேமெண்ட் பண்ணணும்.
அண்ட் தென் உங்களோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். அண்ட் தென் நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். கோர்சஸ் வெள்ளூர் என்னென்ன கோர்சஸ் இருக்கு, சென்னையில் என்னென்ன இருக்கு, ஏபி போபாலில் என்னென்ன இருக்குங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அட்மிஷன் கைட்லைன்ஸ் எப்படி ப்ராசஸ் நடக்குதுன்னு, எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இந்த என்ஆர்ஐ கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்தியன் பாஸ்போர்ட் இருந்தால் நீங்கள் என்ஆர்ஐ கேட்டகரியிலும் வர முடியும், விஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணியும் வர முடியும். சார் நாங்கள் இந்தியாவில் படித்தோம் பட் அப்பா அம்மா வெளியே இருக்காங்க, இந்த மாதிரிலாம் கேட்டகரி இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் நிறைய விஷயங்களை என்ஆர்ஐ அட்மிஷன்ஸ் பற்றியும் கொடுத்துருக்காங்க. உங்களோட ஏஜ் அப்படிங்கிறது கட்டாயம் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறவங்க எல்லாமே ஜூலை 2004 அப்புறம் பிறந்த ஸ்டூடெண்ட்ஸாக மட்டும்தான் இருக்கணும். சார் நான் டேட் ஆஃப் பர்த் 2003 சார்னா நீங்கள் நாட் எலிஜிபிள் ஃபார் விஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ ஜூலை 1ஆம் தேதிக்கு மேலே பிறந்தா இருக்கணும்னு சொல்கிறாங்க. எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் செலெக்ஷன் கிரைட்டீரியா எல்லாமே கொடுத்துருக்காங்க, சிலபஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கோர்ஸ்க்கு என்ன சிலபஸ் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த சிலபஸ் அடிப்படையில் மட்டும்தான் நாங்கள் உங்களுக்கு கோச்சிங் கொடுக்க போகிறோம், சரிங்களா? அண்ட் தென் அவங்களோட கேம்பஸ் மொத்தம் 4 கேம்பஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்ளிகேஷன் மார்ச் 31 க்ளோஸ் ஆக போகுது. எல்லாரும் அப்ளை பண்ணணும்னா இப்போ வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. எக்ஸாம் அப்படிங்கிறது ஏப்ரல் 28 டு மே 3ஆம் தேதிக்குள்ள இந்த ஒரு 6 நாளில் நடக்கும். இந்த நாளில் எப்போ நீங்கள் அவைலபிளோ நீங்கள் இருக்கிற இடத்துல எந்த சென்டரில் ஸ்லாட் இருக்கோ நீங்கள் புக் பண்ணி எழுதிக்கலாம். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், நீங்கள் எதுவுமே கொண்டு போக வேணாம், உங்கள் ஹால் டிக்கெட் மட்டும் கொண்டு போனீங்கன்னா அவங்களே சிஸ்டம் கொடுப்பாங்க, அதில் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். நெகட்டிவ் மார்க்கிங் இந்த வருஷத்துலேருந்து கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் தென் எக்ஸாம் ரிசல்ட்டுங்க செகண்ட் வீக் ஆஃப் மே சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் செகண்ட் வீக் ஆஃப் மே அப்படிங்கிறது ஆன்லைன் கவுன்சிலிங், ரிசல்ட் வந்தோடனே கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிடும். அண்ட் தென் உங்களோட கிரெடென்ஷியல்ஸ் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் விஐடியில் ரொம்ப டாப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹையஸ்ட் சேலரி இஸ் 1 crore. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், யாருக்கெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிராஷ் கோர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கோச்சிங் வேணும், நாங்கள் வந்து மார்ச் மாதம் தான் இந்த கோச்சிங் ஆரம்பிக்க போகிறோம். உங்கள் போர்டு எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் ஸ்டேட் போர்டுக்கு தனி பேட்ச், சிபிஎஸ்க்கு தனி பேட்ச், மல்டிபிள் பேட்சஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் டேட்ஸ், இது எல்லாமே பண்ண போகிறோம். உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்க போகிறோம். ஆன்லைனில் லைவ் கிளாஸஸ், 2-way இன்ட்ராக்டிவ் கிளாஸஸ் ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆயிரும். நீங்கள் ஏதாவது கிளாஸஸ் மிஸ் பண்ணீங்கன்னா அதை மறுபடியும் போட்டு படிச்சுக்க முடியும். 90% சக்ஸஸ் ரேஷியோ, பிகாஸ் இந்த சிலபஸை மட்டுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட 230 மணி நேரம் சொல்லித்தர போகிறோம். எப்படியும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண உங்களுக்கு நாலேஜ் அப்படிங்கிறது வந்துடும். ஒருவேளை இதை பற்றின ஐடியா இல்லைனா நீங்கள் எதுவும் பயந்துக்க வேணாம், இந்த நம்பருக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்கள். எப்படி கோச்சிங்கில் என்ரோல் பண்ணணும்னு நாங்கள் சொல்கிறோம். மேற்படி எங்களோட ப்ரோச்சர், எங்களோட வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம், தேவைப்படுறாங்க அதில் போய் டைரெக்டாக பே பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதுலேயே ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வரும், அந்த குரூப் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயே ஜாயின் ஆகிக்கலாம். என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது இப்போ இருந்தே நாங்கள் கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். 1-to-1 பர்சனல் கரியர் கைடன்ஸ் வேணும், எல்லா இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு எங்களுக்கு அப்ளிகேஷன் சப்போர்ட் வேணும், கைடன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க 1-to-1 கரியர் கைடன்ஸ் பற்றி இந்த நம்பருக்கே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த நம்பர் 2 விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கோச்சிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், கரியர் கைடன்ஸ்க்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுங்கிற வீடியோ நாளைக்கு காலையில் வரும், பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் விஐடி பற்றின அப்டேட்ஸும் நம்ம கொடுக்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 12th படிக்கிற விஐடி ஆஸ்பிரன்ட்ஸ், படிச்ச டாப் காலேஜில் படிக்கணும்னு நினைக்கிற அனைத்து டாப் ஸ்கோரர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு விடுங்க. நல்ல காலேஜில் படிக்கணும்னு நினைக்கிற எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். புதிய புதிய மாற்றங்களுடன் விஐடி இந்த வருஷம் டிஃபிகல்ட்டாக இருக்க போகுது. அடுத்த வீடியோ சந்திப்போம். Until then, signing off, it was Dineshprabhu. Thanks for watching. Have a good day and take care. Bye.